சட்டவிரோத கோயில்களுக்கு எதிரான பேரணி அரசின் வேண்டுகோளை மீறியும் நடைபெறும் என்று சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் தெரிவித்துள்ளார். பிரச்சாரம் மற்றும் தந்திரங்களால் ஏமாற மாட்டோம் என்றும் தாங்கள் போராடப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று இரவு 8 மணிக்கு கோலம்பூரில் உள்ள சோகோ முன்பாக பேரணி நடைபெறும் என்று அவர் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று மலேசியா வரும் நிலையில் பேரணியை ரத்து செய்ய ஏற்பாட்டாளர்களை போலீசார் சந்திப்பார்கள் என்று உள்துறை அமைச்சு அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு வெளியாகியுள்ளது. மோடியின் வருகை கால பகுதியில் எந்தவிதமான பொது கூடுகைகளையும் நடத்தவோ அதில் பங்கேற்கவோ பொதுமக்களை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்வதாக உள்துறை அமைச்சு தெரிவித்தது. ஆனால் ஜம்ரி தலைமையிலான பல அமைப்புகளின் கூட்டணியால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பேரணி சட்டவிரோத வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த விவகாரம் சமீப வாரங்களில் பெரும் கவனம் பெற்றுள்ள நிலையில் இந்திய சமூகத்தைச் சேர்ந்த பல அரசியல்வாதிகள் அமைதியும் கட்டுப்பாடும் கடைபிடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த பேரணியை தடுக்க வேண்டும் என கோரி போலீசிலும் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் அரசு பேச்சாளர் ஃபமி ஃபாஜில் மோடியின் வருகைக்கு முன்னதாக நாட்டின் பாதுகாப்பை ஆபத்தில் ஆழ்த்தும் எந்த முயற்சியையும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அனுமதிக்க மாட்டார் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.